எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரனர். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு இன்னைக்கு வீடியோ கூட ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பேச போறோம். அந்த வகையில் இன்னைக்கு வீடியோ என்ன சம்பந்தப்பட்டது என்னன்னா கோல் செட்டிங் சம்பந்தப்பட்டு தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கோல் செட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ என்ன ஆல்ரெடி நான் நிறைய கோல் செட் பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன், சிலதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கோல் செட் பண்ணுறது எல்லாருமே பண்ணுவாங்க. செட் பண்ண கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது எல்லாராலையும் முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ கோல் அப்படின்னும் போது கோலை வந்து நிறைய வகையில் நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்டது இருக்கலாம், உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்டது இருக்கலாம், இல்ல உங்களோட சோஷியல் திங்ஸ் லைக் வந்துட்டு ஒரு சேரிட்டி பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கோல் செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ண கோலை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா நம்மளோட கோல் வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே நாங்கள் ஸ்மார்ட் கோல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்மார்ட்ன்றது ஒரு அப்ரிவேஷன். அந்த ஸ்மார்ட்டை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்மார்ட், உங்களோட கோல் ஸ்மார்ட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது 100% கன்ஃபார்ம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் கோல் செட் பண்ணுவோம். ஆனால் நம்ம சேனல் முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது இருக்கிறதுனால ஸோ ரியல் எஸ்டேட்டில் எப்படி வந்துட்டு ஸ்மார்ட் கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸ்மார்ட் அப்படின்றது ஒரு அப்ரிவேஷன் அப்படின்னு. ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த வகையில் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஸோ உங்களோட கோல் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரைனிங் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அவங்க கிட்ட இருந்து வர பதில் என்ன தெரியுங்களா? சார் நிறைய சேல்ஸ் பண்ண சார், அன்லிமிட்டட் சேல்ஸ் பண்ண சார். சத்தியமாக நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணவே போகிறதில்ல. ஸோ உங்களோட கோல் வந்துட்டு ரேண்டமாக மேம்போக்காக இருந்துச்சுன்னா உங்களால் அந்த கோல் என்ன பண்ண முடியாது, அச்சீவே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும், உங்களோட கோல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது என்ன ஸ்பெசிஃபிக் கோல் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் நம்ம இருக்கோம்னா இந்த மாதம் நான் இத்தனை சேல்ஸ் பண்ணுவேன், இந்த வருஷத்துக்குள்ள நான் இவ்வளோ சேல்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களோட கோல் என்னவா இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக இருந்துச்சுன்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளால மைண்ட் செட்டே நமக்கு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோல் அச்சீவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்ல எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள். உங்களோட கோல் என்னவா இருக்கணும்னா மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ அது என்ன மெஷர் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நிறைய சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ சான்ஸே இல்லை இல்லையா? ஸோ நம்ம பர் மந்த்துக்கு நான் இவ்வளோ சேல் பண்ண போகிறேன், பர் இயருக்கு நான் இவ்வளோ சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சேல்ஸ் நான் ஒரு வருஷத்துக்கு நான் பண்ண போகிறேன், நீங்கள் மைண்ட் செட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா அதை மெஷர் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக மெஷர் பண்ண முடியும். ஸோ 100 டிவைட் பை நீங்கள் 12 பண்ணீங்கன்னா 8 சேல்ஸ் பர் மந்த்னு வரும். ஸோ 8 சேல்ஸ்னு வந்தபோது நீங்கள் 8 சேல் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணிடலாம்னா 1 இயரில் நீங்கள் கோல் செட் பண்ண அந்த 100 சேல்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இதுதான் மெஷர் பண்ணிட்டு வர்றது, அதுதான் மெஷரபிள். உங்களோட கோல் என்னவா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும். அடுத்து ஸ்மார்ட் கோல்ல இருக்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அச்சீவபிள். உங்களோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுற மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தான் இப்போ தான் வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அடுத்த மாதமே நான் என்ன பண்ணிடுவேன், நான் 100 சேல் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உங்கள் லீடர்கிட்டயோ இல்லை உங்கள் கம்பெனிக்கிட்டயோ சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ டெஃபினட்டாக அதை அச்சீவ் பண்ணக்கூடியதா கிடையாது இல்லையா? இப்போ தான் நம்ம வந்திருக்கோம்னா ஓகே ஃபர்ஸ்ட் மந்த் நான் ஒரு 5 சேல் பண்ணுறேன், நான் அடுத்த மாதம் இன்னொரு 5 சேல் பண்ணி 10 சேல் நான் பண்ணுறேன், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்கள் கோல் செட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதை அச்சீவ் பண்ண என்ன வரும்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சோ உங்களோட கோல் செட்டிங்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அது அச்சீவபிளா இருக்கா அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டே இருக்கீங்க, அதை பண்ண முடியலன்னு டக்குன்னு என்ன ஆகும்னா மைண்ட் வந்து டிராப் அவுட் ஆயிடும். அது மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்றதுக்கு நம்மளால முடியவே முடியாது. ஸோ உங்களோட கோல் என்னவா இருக்கணும், அச்சீவபிளா இருக்கணும். ஸோ அடுத்த லெட்டர் என்னன்னா ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெலவெண்டா இருக்கணும் உங்க கோல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கோம், நம்ம ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏத்த மாதிரி ரெலவெண்டா தான் நம்மளோட கோல் வந்து செட் பண்ணணும். நான் பாட்டுட்டு திடீர்னு வேற என்னமோ ஒரு கோல் செட் பண்ணிட்டு நான் அதுக்கு மைண்ட் செட் பண்ணேன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பா பண்ண முடியாது இல்லையா? ஸோ நீங்க எந்த துறையில் இருக்கீங்க, நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்றீங்க, நீங்க எந்த சம்பந்தமா உங்களோட ரிசர்ச்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அது சம்பந்தமா ரிலவெண்டா ஒரு கோல் நீங்க செட் பண்ணீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க அதே துறையில் இருக்கீங்க, அதே இண்டஸ்ட்ரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுனால ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோல்
அச்சீவ் ஆகணும் அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த ரெலவெண்ட் கோல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா நிச்சயமாக நம்மளோட கோல் செட்டிங் மறுபடியும் நமக்கு ஃபெயிலரை தான் கொடுக்கும். ஸோ கடைசி ஸ்மார்ட் கோலில் லாஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னா T stands for டைம் பவுண்ட். ஸோ எந்த ஒரு கோலாக இருந்தாலுமே என்னன்னா ஒரு டைம் செட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு டைமிங்கில் தான் நடக்குது இல்லையா? ஸோ காலையிலன்றது 24 hours அப்படின்றது ஒரு டே, மார்னிங்ன்றது 12 hours, ஈவினிங்ன்றது 12 hours, எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டைம் பவுண்ட் வச்சுருக்கோம். ஏன் மனுஷன் வாழ்றது கூட என்னன்னா ஒரு டைம் பவுண்டுக்குள்ளே தானே வாழ்கிறான். ஸோ அந்த மாதிரி உங்களோட கோலுக்கும் என்னன்னா டைம் பவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அதை நான் இத்தனை நாளில் முடிப்பேங்க, நான் இத்தனை வருஷத்தில் அதை முடிச்சிருவேங்க, இத்தனை மணி நேரத்தில் நான் அதை முடிப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க ஒரு டைம் பவுண்ட் செட் பண்ணணும். சோ டைம் பவுண்ட் செட் பண்ணல அப்படின்னா உங்களால அந்த அர்ஜென்சியே இருக்காது. நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கான முயற்சியை என்ன பண்ண மாட்டோம், நம்ம எடுக்கவே மாட்டோம். சோ இந்த மாதிரி உங்களோட கோலை நீங்க ஸ்மார்ட்டா செட் பண்ணீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணலாம். சோ நான் மறுபடியும் ரீகால் பண்றேன், உங்களோட கோல் என்னவா இருக்கணும், ஸ்மார்ட் கோல்ஸா இருக்கணும். சோ ஸ்மார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா S stands for specific, M stands for measurable, A stands for achievable இருக்கும், R stands for relevant and T stands for டைம் பவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக உங்களோட கோல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு 101% சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, நம்ம பிஸ்னஸில் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா அந்த கோல் வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அப்படி ஸ்மார்ட் கோல் செட் பண்ணல அப்படின்னா உங்களால் ஸ்மார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது. நிச்சயமாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களோட கோல் செட்டிங்கில் எந்த நான் சொன்ன பாயிண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரியல் எஸ்டேட்டில் ஸ்மார்ட் கோல் எப்படி செட் பண்ணுறது தெரிஞ்சிச்சு. ஸோ நாட் ஓன்லி ஃபார் ரியல் எஸ்டேட்டுங்க, நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட அதர் லைக் ஸ்பிரிச்சுவல் இல்லைனா வந்து ஒரு சேரிட்டி, இந்த மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் கோல் செட் பண்ணாலுமே அந்த கோல் வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக ஸ்மார்ட் கோல்ஸ் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 100% நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோல் செட்டிங்கில் இன்னொரு டைமென்ஷனை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னா கூட இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி சூப்பராக வரலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.